நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆதரிப்போனே நமோ நமோ, என் அன்பின் சுதந்திரமே நமோ நமோ. என்னை ஆதரிப்போனே நமோ நமோ, என் அன்பின் சுதந்திரமே நமோ நமோ. வாழ்த்தியே பேசுவோனே வலக்கையால் தேற்றுவோனே, வாழ்த்தியே பேசுவோனே வலக்கையால் தேற்றுவோனே, வார்த்தையால் போசிப்போனே நமோ நமோ நமோ. எல்லாம் அறிந்தவனே நமோ நமோ, என் உள்ளம் தெரிந்தவனே நமோ நமோ. அன்பின் தகப்பனே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக அடியாளை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் 30, 60, 100 பலன் தருவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதவசனம் யாத்ராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் 20, 21. யாத்ராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் மற்றும் 21வது வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஸோ இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறது, எது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவங்க எப்படி தேவனுக்கு பயந்திருந்தாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் எப்படி தழைத்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அடிக்கடி மருத்துவச்சிகளை குறித்து செய்தி கேட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த பகுதியில் பார்த்தேன்னு சொன்னால் தழைக்கிறதுனா முதல்ல என்ன அப்படிங்கிறவன் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ தழைக்கிறதுனா என்ன? ஒருவேளை ஒரு விதையை நம்ம நிலத்தில் ஊன்றணும் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு செடியை நட்டு வச்ச ஒரு விதையை ஊன்றணும்னு சொன்னால், அந்த விதையிலேருந்து ஒரு முளை கிளம்பி செடி வளரும். அப்போ ஒரு விதை முளைக்கும் போது ஒரு செடி என்ன செய்யும்? வளரும். அதை என்ன சொல்லுவோம்? செடி தழுத்திருக்கு, இல்லைன்னா முளைச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மரம், உதாரணத்துக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய பகுதியில் முருங்கை மரம். முருங்கை மரத்தை நம்ம கிளை கழிப்போம். அப்போ ஒரு கிளையை வெட்டணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிளையில் பல துளிர்கள் என்ன செய்யும்? மொத்தமாக தோன்றும். அதுக்கு பேர் தான் தழைத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், நம்ம வெட்டுனது ஒரு கொப்பை, ஆனால் அங்கே பல கொப்பு என்ன செய்யும்? உருவாகும். அதே போல் வெட்டி சில செடிகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம அப்படி பிடுங்கி எரிஞ்சோம்னா, எந்தெந்த இடத்துலலாம் அது போய் விழுந்துச்சோ அந்த இடத்துலலாம் வேரூன்றி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தழைத்து. நம்ம ஒரு செடியை பலதாக பிச்சு போட்டோம்னாலும், பிச்சு போட்ட இடங்களெல்லாம் அது என்ன செய்யும்? தழைத்து வளரும். அதுக்கு பேர் தான் தழைத்தல் அப்படின்னு. பாருங்கள், அதை போல் ஒரு ஆண்டவருக்கு பயந்தவங்களோட வாழ்க்கை அதை போல் என்ன செய்யுமா? செழிப்பாக இருக்குமா? தழைக்கும்படி செய்தார். தழைத்தல்ங்கிறது அதுதான். உள்ள முளைத்தல் அப்படின்னா அது எல்லாருக்கும் உள்ள ஆசீர்வாதம். ஆனால் தழைத்தல்ங்கிறது தேவனுக்கு பயந்தவர்களுடைய ஆசீர்வாதம். அது வெட்ட வெட்ட வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் எவ்வளவா வெட்டுதீங்களோ அவ்வளவா அது என்ன செய்யும்?
பல விதங்களில் தழைக்கும். எவ்வளவா அது வெட்டப்படுதோ, எவ்வளவா அது மற்றவங்களால் நெருக்கப்படுதோ, எவ்வளவா அது ஆண்டவருக்காக சகிக்கோ, எவ்வளவா அது ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புதோ, அந்த அளவுக்கு அது என்ன செய்யும்னா அவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி பண்ணுவார். உலகத்துக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கட்டாயம் காட்டுவார். இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் ஆரோனுடைய கோல் தலைக்கு துளிர்க்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த கோல் ஒரு காய்ந்த கம்பை தான் வெட்டிட்டு வர சொன்னார் ஆண்டவர். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு ஒன்று எல்லாரும் கொண்டு வாங்க, யாருடைய கோல் துளிர்க்கோ அவங்க தான் ஆசாரியப்பட்டத்துக்கு உரியவங்கன்னு மோசே சொல்லி அனுப்பினப்போ நிறைய பேர் கொண்டு போனாங்க. 12 கோத்திரத்துலேருந்தும் கொண்டு போனாங்க. ஆனால் ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளிர்த்து, அதாவது துளிர்க்க மட்டும் செய்யலை, அது துளிர்த்து கொப்புகளை விட்டு கனியும் என்ன செஞ்சுருந்தது, அந்த சாதாரண ஒரு கோலில். அது வேறொன்று இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அது என்ன செய்யப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டு இருந்தது ஒரு கம்பு. ஆனால் அந்த கம்பில் துளிர் தோன்றி, இலை தோன்றி, பூ தோன்றி, காயும் என்ன செஞ்சுருந்தது, காட்சி பழமாயிருந்தது. அதுதான் அவருக்கு பயந்த அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். ஸோ அந்த தலைக்கக்கூடிய கிருபையை தான் மருத்துவச்சிகள் குடும்பத்துக்கு தேவன் செய்திருந்தார். ஏன் செய்தார், எப்படி செய்தாருங்கிறது நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரியும், மோசையா ஆண்டவர் ரட்சகனாக எழும்ப பண்ண போகிறாரு. இது சத்துருவுக்கு தெரியும். ராஜாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ராஜா உலக மனுஷன். ஆனால் பிசாசுக்கு, விழுந்து போன சத்துருக்கு தெரியும் ஒரு ரட்சகன் எழும்ப போகிறான்னு. அந்த ரட்சகனை எழும்ப விடாமல் தடுக்கணுங்கிறது தான் சத்துருவோட நோக்கம். ஸோ ராஜாவோட இருதயத்தில் அவன் கிரியை செஞ்சான், இந்த இஸ்ரவேலரை ஒடுக்குதான். அப்போ ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழகி பெறுகிறார்கள்னு வசனம் இருக்குது. ஸோ ஒடுக்க இவன் பழகி பெருகிட்டு இருக்கான். இவனை என்ன செய்ய, மூட்டை பூச்சியை நசுக்கின கதையாக இருக்குது. ஸோ நம்ம இவனை என்ன செய்யக்கூடாது, இப்படி ஒடுக்கக்கூடாது, எப்படியாலும் நம்ம இவங்களை பெருக விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எகிப்து தேசத்து ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த இஸ்ரவேலருக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறக்கும்போதே கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாரு. அதற்கு மருத்துவச்சிகளை, பேர்காலம் பார்க்குற மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, நீங்கள் இஸ்ரவேலருக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு வைங்க, ஆண் பிள்ளைகள் பிறந்தது அப்படின்னா அந்த பிறக்கும் போதே அந்த பிள்ளைகளை நீங்கள் கொன்றணும்னு சொல்லி ஒரு கட்டளை, ராஜாங்கத்து மூலம் ரகசியமாக என்ன செஞ்சிருக்கு, பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எகிப்தின் 15வது வசனம், யாத்ராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில், எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி அப்படின்னு உள்ள என்ன பேசினாரோ, நீ இப்படி செய்ய, நான் உனக்கு இந்தந்த நன்மைலாம் செய்வேன், உன்னை எந்த அளவுக்கு வாழ வைப்பேன்னு சொல்லி ஒருவேளை அவங்களுக்கு ஆசை காட்டியிருக்கலாம். கட்டாயம் பேசிங்கிறதோட அர்த்தம் அதுதான். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஸோ மருத்துவச்சிகளை கூப்பிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்காரு. நீங்கள் நான் சொன்னது இப்படி செஞ்சால் உங்களுக்கு நான் நன்மை செய்வேன், கட்டாயம் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த ராஜா சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவச்சிகளை குறித்து வேதம் சொல்லுது 17வது வசனத்தில், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல். ராஜாவுக்கு ராஜாவான அந்த தேவனுக்குத்தான் நம்ம முதல்ல இடத்தை கொடுக்கணும், முக்கியத்தை கொடுக்கணும், அவருக்கு முதல்ல பயப்படணுங்கிறத அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஸோ அவருக்கு பயந்ததுனால அவங்க தைரியமாக ராஜாவோட கட்டளையை மீறி என்ன செஞ்சாங்க, ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஸோ இப்போ இவங்க ராஜாவுக்கு பயப்படலை, தங்களுடைய மனச்சாட்சிக்கும் தங்களை உண்டு பண்ணின தேவனுக்கும் தாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கும், அவங்க எபிரேய மருத்துவச்சிகள் தான், அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக தவறானதை செய்யறதுக்கு அவங்க என்ன செய்யலை, துணிகரம் கொள்ளலை. ஸோ அது துணிகரமான பாவங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு உயிரை கொடுக்கவோ எடுக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிந்ததுனால அவங்க தைரியமாக என்ன செஞ்சாங்க, ராஜாவோட கட்டளையை மீறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடச்சிது. அதுக்கு காரணம் அவங்க கடவுளுக்கு பயந்தவங்களாக இருந்தாங்க.
ஸோ நாமளும் கூட ஆண்டவருக்கு பயந்தோன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பயப்படணுங்க அவசியம் இல்லை. அது நமக்கு மேலான அதிகாரமாக இருந்தால் கூட பயப்பட வேண்டிய காரியத்துக்கு, கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு, மேலான ஒழுங்குகளுக்கு நம்ம கட்டுப்படணும். எல்லாம் உண்மை. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் தேவனுக்கு விரோதமான பாவத்தையோ, தேவனுக்கு விரோதமான காரியத்தையோ, நம்முடைய மனச்சாட்சிக்கு விரோதமான காரியத்துக்கோ நம்ம ஒத்து போகணும்னோ உடன்படணும்னோ அவசியம் இல்லை. ஸோ அப்படி அவங்க உடன்பட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு உலக பிரகாரமான நன்மை வேணா கொஞ்ச நாளைக்கு கிடைச்சிருக்கும். கொஞ்ச நாளில் இருந்துட்டு இல்லாமல் போகக்கூடிய ஒரு பொருள் வேணா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உலக ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தாமல் உன்னதமான தேவனுடைய நியாயத்துக்கும் நீதியையும் அவங்க முக்கியப்படுத்தினதுனால பின்னாட்களில் அவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. பாருங்கள், அதுக்கப்புறமும் ராஜா கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன? நான் தான் பிள்ளைகளை கொண்டு போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்படி அவங்க பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்க? அப்படிங்கும்போது அவங்க ஞானமாக ஒரு பதில் சொல்லக்கூடிய கிருபையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல கொடுத்தாங்க. எபிரிய ஸ்திரீகள் நல்ல பலமுள்ளவங்க, அவங்க நல்லா உழைக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது. நாங்கள் போகமுன்னே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. ஸோ அந்த பிள்ளைங்களை நாங்கள் என்ன செய்ய முடியலை, எங்கள் கையில் எடுத்து கொலை செய்ய முடியலைங்கிற மாதிரி ஒரு நல்ல ஞானமுள்ள பதில் அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்க அப்படி கூட என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம போகணும்னா குழந்தை பிறந்துடட்டும்னு அவங்களுக்காக ஜெபத்தில் போராடி இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்துருந்துருக்கலாம். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவையான ஆலோசனைகளை கொடுத்து, நீங்கள் இந்தந்த மாதிரி செய்யுங்க, பிறக்கும்போது நாங்கள் இருந்தால் இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது, ஸோ பழியும் எங்கள் மேலே வரும், இந்தந்த காரியங்களை செய்யுங்க, ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தரை நம்பி அதை செயல்படுத்தியிருக்கலாம். கர்த்தரும் காரியத்தை வாக்கிய பண்ணி இருந்திருக்கலாம், கர்த்தருடைய கிருபை அவங்களோட கூட இருந்ததுனால. ஸோ இப்படி அவங்க ராஜாவுடைய காரியத்துக்கு ஒரு ராஜா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை முக்கியப்படுத்தி ராஜாவோட அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெருசாக நினச்சி அவங்க அதற்கு உடன்படாமல் கர்த்தருக்கு முன்பாக சரியானது எதுங்கிறத நிதானித்து கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்ததுனால தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படியும் செய்தார். இதை காரியத்தை நம்ம வேதத்தில் இன்னொரு இடத்துல கூட பார்க்கலாம். ராகாப்புங்கிற வேசி யோசுவாவோட புத்தகத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ராகாப்புங்கிற வேசி அந்த அலங்கத்தின் மேலே குடியிருக்கா. அப்போது யோசுவா அனுப்புகிற வேவுக்காரர்கள் அந்த எரியோவை பிடிக்கணுங்கிறதுக்காக அதை வேவு பார்க்க போகும்போது இந்த ராகாப்புங்கிற வேசி அந்த தேசத்தில் உள்ள அதிகாரிகளுடைய கண்களுக்கு இவங்க கைகளில் பிடிக்கப்படாமல் இவங்களை பாதுகாத்து அவங்க வீட்டில் தங்க வச்சு அவங்க தப்பி செல்வதுக்கு வழியையும் உண்டு பண்ணி கொடுத்ததுனால இவங்களை குறித்து தேசத்து அதிகாரிகள் அவன் வீட்டுக்கு தேடி வரும்போது அவங்கள குறித்த உண்மையை இவங்க இந்த வழியாக தான் போனாங்கங்கிறத கூட அவங்களுக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்ததுனால அந்த ராகாப்புக்கும் ஆண்டவர் நன்மை செய்தாருங்கிறத நம்ம வேதத்தில் பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சகோதரி 2ஆம் அதிகாரத்தில் வேவு பார்க்க போகும்போது இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காங்க. அவள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்து விடிய முன்ன அவங்கள வாசல் வழியை அனுப்புனா அந்த தேசத்தில் உள்ள காவல்காரர் இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பலகனி வழியாக கயிறு வச்சு அவங்கள இறக்கி விட்டு வேறு பாதையாக அதிகாரிகள்கிட்ட அந்த தேசத்தில் உள்ள காவல்காரர்கள் கண்ணில் படாத அளவுக்கு அவங்கள பத்திரமா அனுப்பி வைக்கும்போது அவங்க ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. அப்போ அவள் என்ன சொல்லியிருந்தா, இன்றைக்கி நான் செஞ்ச நன்மைக்கு தக்க நீங்கள் இந்த தேசத்தை சுட்டரிக்கும் போது என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னப்ப அவங்க அந்த வாக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அன்னைக்கு அவள் நன்மை செஞ்சதுனால திரும்ப அவங்க அந்த தேசத்துக்குள்ளே வரும்போது ராகாப்பை மட்டும் இல்லை, ராகாவோட தாய் தகப்பனை சகோதரர்கள் எல்லாத்தையும் பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து இஸ்ரவேல் பாளையத்துக்கிட்ட கொண்டாந்து புறம்பே இருக்கும்படி செய்துட்டு போய் அந்த தேசத்தை அவங்க கொள்ளையாடி ஜெயிச்சிடுறாங்க.
ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, ராகாப் தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு, எப்படி இந்த மருத்துவச்சிகள் ராஜா சொன்னதை செய்யலை, அந்த இடத்துல ராஜா சொன்னதை செய்யலைன்னு தெரிஞ்சால் தன்னுடைய உயிர் கூட போகும். உலக பிரகாரமான நன்மை கிடைக்கலையோ தன்னுடைய உயிர் கூட போகக்கூடிய சூழ்நிலைகள். ஏன்னா ராஜா நினச்சா அவங்கள கொன்று போட்டுவிட முடியும். ஆனால் அந்த தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமானதை தான் நாங்கள் செய்வோம், ராஜாவை பிரியப்படுத்தும்படி தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டோன்னு சொல்லி ஒரு தைரியமாக அவங்க நன்மை செஞ்சதுனால அவங்க குடும்பத்தை ஆண்டவர் தலைக்கும்படி பண்ணினார். அதே போல தான் ராகாப்பும் இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் தேவனுடைய சொந்த ஜனங்கள். ஸோ என்னுடைய ராஜாவை பிரியப்படுத்தும்படி என்னுடைய ராஜா எரிகோ வாசலை திறந்து விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க எரிகோவை கடந்து தான் கானானுக்குள்ளே போகணுங்கிறது தெரிஞ்சதுனால, அது வரைக்கும் நடந்த காரியங்களெல்லாம் அவள் கேள்விப்பட்டிருந்ததுனால, இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், அவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதெல்லாம் அறிஞ்சிருந்ததுனால தன்னுடைய ஜனத்தாரின் கைக்கு அவங்கள தப்புவிக்கும்படி அவங்க தேவ பிள்ளைகளோடு அவள் என்ன செஞ்சா, உபத்திரவப்படுறதை தெரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளோடு ஒத்துழைச்சி நின்னதுனால அந்த இடத்துல இவள் செஞ்சது அந்த தேசத்துக்கு தெரிஞ்சிருந்தா அவள் மட்டும் இல்லை, அவள் குடும்பம் முழுவதும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவள் அப்படி செய்யாமல் தன்னால் இயன்ற உதவிய தேவ பிள்ளைகளுக்கு அவள் செய்ததினால, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த காரியத்தை செய்ததினால அந்த எரிகோ முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. எதுவும் மீதியாக வைக்கப்படலை, எல்லாம் சாம்பலாக்கப்பட்டுச்சு, சிறியோர் பெரிய. ஆனால் அந்த ராகாவோட குடும்பமும் தப்புவிக்கப்பட்டது மட்டும் இல்லை, புறம்பே கொண்டு குடிய வச்சவங்க. 25வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவரையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். பாருங்க, ஒருவேளை அலங்கத்தில் குடியிருந்தா, வேசியாக வாழ்ந்து கொண்டிருந்தா, அவளுக்கு ஒரு பேரே ராகாப்னு வேசின்னு தான் வேதம் கூட சொல்லுது. ஆனால் அவளை இஸ்ரவேலுக்கு நடுவே குடியிருக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. புறம்பே இருந்தவளை ஆண்டு மந்தைக்குள்ளே கொண்டு வந்தார், சபைக்குள்ளே கொண்டு வந்தார், மனம் திரும்புதலை கொடுத்தாரு, அந்த குடும்பத்தை ரட்சித்தார். ஆண்டுடைய பிள்ளைகளை அவங்க மாற்றப்பட்டாங்க. ஒருவேளை அக்கால முறைப்படி விருத்தசீதனை கூட அவங்க பண்ணப்பட்டிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ராகாப்பு இஸ்ரேல் வம்சத்தாரில் ஒருத்தரை மணமுடிக்கா, அவளுடைய குடும்பத்தில் தான் ஓபேத்து பிறக்காரு, அவளுடைய குடும்பத்தில் தான் ஈசாய் பிறக்கிறாரு, தாவீது பிறக்கிறாரு, அந்த வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். இப்படிப்பட்ட கிருபையை ராகாப்பு கொடுத்தாரு. இதற்கும் காரணம் என்னென்னா, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தேவனுடைய பார்வையில் அவங்க நன்மையை செய்ததுனால தான். தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து போகிற உயிர் தேவனுக்காக போகட்டும் அப்படின்னு சொல்லி மனுஷிக காரியத்துக்கு, மாம்சிக காரியத்துக்கு, உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உலக பிரகாரமான மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம், தேவனுக்கு பிரியமானதை செய்வோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைத்து கொண்டதுனால மருத்துவச்சுடைய குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி பண்ணினார். ராகாப்புடைய குடும்பத்தை நன்மையை கொடுத்து, ஒருவேளை அவங்களுடைய மாறுபாடான வாழ்க்கைகளை எல்லாம் மாற்றப்பட்டு கீர்த்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கிருபையை கொடுத்தார். இதே ராகாப்புடைய பேரும் இயேசுவானுடைய வம்ச வரலாறு பெறக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. காரணம், ராகாப்புங்கிற வேசி அப்படிங்கிற உலகம் கொடுத்த அந்த அடைமொழியை மாற்றி இயேசு கிறிஸ்துவுடைய வம்சத்தில் வந்த மூதாதையா தாயா கர்த்தர் அவளை மாற்றினார். அப்படிப்பட்ட நன்மை அவள் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம், தேவனுக்கு பயப்படும் பயம் அவளுக்கு இருந்தது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவள் வாழ்ந்து கணக்கில்லாத நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தரை நம்பி நன்மை செய்ய பழகினார். சங்கீதம் 37:3 சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அந்த வார்த்தையின்படி அவ கடவுளை நம்பி கர்த்தரை நம்பி அவங்க என்ன செஞ்சாங்க, நன்மை செஞ்சாங்க. ராஜாவை நம்பி தங்களுடைய ஜீவனையும் இழந்து போகலை, தங்களுடைய சுகத்தை இழந்து போகாமல் கர்த்தரை நம்பி அவங்க நன்மை செய்ததுனால அந்த ஜீவனையும் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய பழகுவோம். கர்த்தரை நம்பி நன்மையில்லாத காரியங்களை
விட்டு விலகத்தின், ஏன்னா தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதே 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய். அதே நேரத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய். ஸோ இவங்க தீமையை விட்டு விலகி விலகி கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. நாமும் கூட கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய பழகுவோம், கர்த்தருடைய அழியாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எம்மாத்திரம் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம், எம்மாத்திரம் எம்மாத்திரம் நானும் எம்மாத்திரம், எம்மாத்திரம் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம். அடளவில்லா கிருபையினால் அலங்கரித்தவரே, உம் பரலோக நன்மையினால் திருப்தியாக்கினீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை மருத்துவச்சிகளைப் போல உமக்கு பயந்து வாழ, உமக்கு பயந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தைரியமாய் நாங்கள் செய்யாதிருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் தாங்க. ராகாபை போல ஆண்டவரை நன்மையானவைகளுக்கு நாங்கள் தோள் கொடுக்க, தீமையானவைகளை விட்டு விலக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. வாழ்ந்திருக்கும் கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தரலுங்க. துதியான மகிமை எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவரே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.